அல்லாஹ் எங்களுக்கு விதித்ததை தவிர எங்களுக்கு வேறு எதுவும் ஏற்படாது. இந்த வசனத்தின் பொருள்: இந்த வசனம் நம் வாழ்வில் நிகழும் நன்மை தீமைகள் அனைத்தும் அல்லாஹ்வின் விதியின்படி நடப்பதாக கூறுகிறது. நாம் எதை எதிர்பார்த்தாலும் அல்லாஹ் எழுதியதை தவிர வேறொன்றும் நடைபெறாது என்பதே இதன் பொருள். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவை: இறை நம்பிக்கை. நம் வாழ்வில் நிகழும் எல்லா நிகழ்வுகளுக்கும் பின்னால் ஒரு ஞானமான காரணம் இருப்பதை உணர்ந்து அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். சரணடைதல். நம் விதியை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வின் முன் சரணடைதல். சகிப்புத்தன்மை. நம்மை தாக்கும் துன்பங்களிலும் அல்லாஹ்வின் விதியை ஏற்று பொறுமையாக இருக்க வேண்டும். நன்றி. நமக்கு கிடைக்கும் நன்மைகளுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி கூற வேண்டும். இந்த வசனத்தை எப்படி நம் வாழ்வில் பயன்படுத்தலாம்? கவலைகளை தவிர்த்தல். எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுவதை விட்டுவிட்டு இன்றைய நாளை நன்றாக வாழ முயற்சிக்கலாம். சோதனைகளை எதிர்கொள்ளும் தைரியம். வாழ்வில் ஏற்படும் சோதனைகளை ஒரு பாடமாக கருதி அதை எதிர்கொள்ளும் தைரியத்தை பெறலாம். நன்மைகளை தேடிச் செல்லுதல். அல்லாஹ்வின் விதியை நம்பி நல்ல செயல்களை செய்ய முயற்சிக்கலாம்.